லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பெண்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? மகாலட்சுமியோடைய அம்சம் பெண்கள். சக்தியினுடைய பிறப்பிடம். நீங்க 1000 தான் இருந்தாலும் எனர்ஜி, சக்தி, பவர் அப்படின்னா அது யார்கிட்டனா பெண்கள்கிட்ட தான். மகாசக்தி, ஆதிபராசக்தி, ஆதி மூலம், ஆதி அப்படின்ற விஷயத்தோட அடக்கமே யாருன்னா சக்தி தான். அவங்களோட பல ரூபங்கள்ல முக்கியமான ரூபங்கள் இந்த மகாலட்சுமியுடைய ரூபம். பல அவதாரம் சொல்லுவோம் இல்லையா? பல பரிமாணங்கள்ல ஒரு முக்கியமான பங்களிப்பு, அந்த பங்களிப்பு இறைவன் குடுத்துருக்கான் பெண்களுக்கு. அவங்க எல்லா கேரக்டர்லயும் வருவாங்க. தாயா வருவாங்க, தாரமா வருவாங்க, தங்கையா வருவாங்க, மகளா வருவாங்க. பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல. எல்லா கேரக்டர்லயும் வருவாங்க. அந்த அன்பு ஒரே மாரி தான் இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ நம்ம பொதுவாவே பேசும்போது சொல்லுவோம். நானும் பல பேட்டியில சொல்லியிருக்கிறேன். ஆண் தெய்வங்கள் ஓரளவுக்கு கர்மாவ கொஞ்சம் பார்க்கும். பெண் தெய்வங்கள் கர்மாவ பார்க்காது. அது உக்கிரமான தெய்வங்கள் வந்து உண்மையிலே அது கோபம் அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள இரக்க குணம் அதிகமா இருக்கும். பெண் தெய்வங்கள் உக்கிர தன்மையோடு இருந்தாலும் கூட, நீங்க கேட்ட வரத்த டக்குன்னு குடுத்துருவாங்க. ஏன்னா, அது அம்மா, தாய். யோசிக்காது. நம்ம பையன் நம்மட்ட கேட்டா குடுக்கணுன்றது குடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சக்தியினுடைய பிறப்பிடமே அவங்க தான். அப்போ நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு யாரு வந்தான்னா, ஒரு மருமகள் வந்தா என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துச்சுன்னு சொல்லுவோம்.